மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்க சில முக்கியமான விஷயங்கள்லாம் சேர்த்து எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ் பேஜில் நான் ஒரு 2 லைன் படிச்சேங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸை வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா தெரியும். கேப்ரியல் வந்து அவருடைய எக்ஸ் பேஜில் வந்து ஒரு சென்டென்ஸை போட்டிருந்தாரு. அந்த சென்டென்ஸை சொல்றேன், யாரை திட்டுறாரு அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. உங்க கூட இருக்கக்கூடிய காங்கிரஸே ஒன்றும் பண்ண முடியல, இதுல வந்து பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நேரடியா திமுக பார்த்து காரி துப்பி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுக 2026 தேர்தல் இல்ல எல்லா தேர்தலுக்குமே அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரே அஜெண்டா என்ன அப்படின்னா பாஜக எதிர்ப்பு. நீங்க வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா இங்க பாஜக உள்ள வந்துரும் அப்படிங்கிற ஒரே ஒரு அரசியல் தான் திமுக எல்லா தேர்தலுக்கும் செய்வாங்க. இந்த 2026 தேர்தலுக்கும் அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அதை அடிச்சு உடைக்கிற மாதிரி நிறைய சென்டென்ஸ் படிப்போம், நிறைய பேர் நிறைய காரணங்களை சொல்லி விளக்குவாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த சென்டென்ஸை படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க கூட இருக்க காங்கிரஸ், உங்க கூட இருக்கக்கூடிய உங்க அடிமையா இருந்த காங்கிரஸே உங்களால ஒன்னும் பண்ண முடியல, நீங்க வந்து பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு பேசுறீங்களே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா திமுகவால காங்கிரஸே ஒன்னும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. நீங்களே பார்த்திருப்பீங்க, தினமும் காங்கிரஸ் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு அட்டாக் அப்படிங்கிறத டிஎம்கேவை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் டிஎம்கே வந்து குனிய வச்சு அடிச்சா கூட வாங்கிட்டு காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அப்படியே அமைதியா போவாங்க. அப்படி ஒரு சூழல் தான் இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அடிக்கடி பேசுறதும், திமுக மேலையும் ஸ்டாலின் அவர்கள் மேலையும் அவங்க ஆட்சி மேலையும் அவங்க அப்பா கருணாநிதி மேலையும் விமர்சனம் வைக்கிறதும் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சோ ஒரு நேரத்துல ஸ்டாலின் வந்து எங்க கூட்டணி போல வருமா அப்படின்னு பாட்டு பாடிட்டு திரிஞ்சாரு. இப்போ எங்க கூட்டணி எங்க கூட இருக்குமா அப்படின்னு பாடுற அளவுக்கு அந்த சூழல் அப்படிங்கிறது மாறி இருக்கு. உங்க கூட இருக்கக்கூடிய காங்கிரஸே உங்களால ஒன்னும் பண்ண முடியல, அதுக்கப்புறம் நீங்க என்னத்த பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பெல்லாம் வச்சு 2026 தேர்தலை எதிர்கொள்ள போறீங்க அப்படின்னு தெரியல. பட் உங்களுக்குன்னு திமுகவுக்குன்னு அதுவும் ரூலிங் கவர்மெண்டா இருக்கிறதுனால சில டெக்னிக்கல் வச்சிருப்பாங்கல்ல, டெக்னிக்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, 2026 என்னென்ன பண்ணலாம், ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், தூக்கி போடக்கூடிய பிஸ்கட்டுகள், இந்த 5000 ரூபாய் தூக்கி போடுறது என்ன, கோடை விடுமுறைக்கு நீங்க சுத்தி வரதுக்கு 2000 ரூபாய் போனஸ் கொடுக்குறோம்னு சொல்றது என்ன, நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இது வந்து ஒரு 6 மாசமாவே உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ திட்டங்கள், ஏதேதோ விஷயங்களை திமுக செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இப்போ கடைசி நேரம் அப்படிங்கிறதுனால மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்துடும், தேர்தல் நடத்தை விதி வந்து எப்போ வேணாலும் அமலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ திமுக தரப்புல இருந்து ரொம்ப வேகமா என்னென்னத்தெல்லாம் செய்ய முடியுமோ, மக்களுக்கு என்னென்னத்தெல்லாம் கொடுக்க முடியுமோ, என்னென்னத்தெல்லாம் கொடுத்து மக்களை இதுக்கு முன்னாடி ஏமாத்துனாங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே திமுக இப்ப தீவிரமா செஞ்சிட்டு இருக்கு. நம்ம செந்தில் பாலாஜி இருக்காருல்ல, கரூர் பாலாஜி, அவர் இருக்கக்கூடிய கரூர் தொகுதியில போயிட்டு இந்த உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து 20 லட்சம் பேருக்கு நம்ம கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போறோம், 5 வருஷமா கொடுக்கல ஆனா இப்ப கொடுக்க போறோம் அப்படின்னு திமுக சொல்லியிருந்தாங்கல்ல. சோ அந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதை வந்து செந்தில் பாலாஜி அவசரமா தொடங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தல் நடத்தை விதி வந்து வந்துருமோ, அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குறோம்னு சொன்னமே, ஒரு 20 லட்சம் ஓட்டு இதை வச்சு வாங்கிடலாம், 20 லட்சம் லேப்டாப் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த யங்ஸ்டர்ஸ் 20 லட்சம் பேர் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அதை வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு கால்குலேஷன் எல்லாம் போட்டாங்கல்ல. ஏன்னா எப்பொழுதுமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில அதிகபட்சம் ஒரு 30-40 லட்சம் ஓட்டு தான் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுல ஒரு 20 லட்சம் ஓட்டை இப்படி வாங்கிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. சோ அது இங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அமலுக்கு வந்துருச்சுன்னா பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால செந்தில் பாலாஜி இன்னைக்கு அவருடைய தொகுதியில ஏற்கனவே அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருடைய தொகுதியில செஞ்சு வச்சிருக்காரு, ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இதோட மட்டும் தான் நிறுத்தினாங்களா, 5000 ரூபாயோட நிறுத்தினாங்களா, இல்ல பொங்கலுக்கு 3000 ரூபாயோட நிறுத்தினாங்களா, இல்ல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதோட இந்த திமுக நிறுத்திக்கிச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. மார்ச் 19ஆம் தேதி ரமலான் ஃபங்க்ஷன் வந்து வரப்போகுது. அதுக்கு இப்ப திமுக தரப்புல இருந்து மு.க. ஸ்டாலின் வந்து என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, 8 மெட்ரிக் டன் அப்படின்னு நினைக்கிறேன், அத்தனை டன் வந்து பச்சரிசியை வந்து நாங்க வந்து ரமலான் பண்டிகைக்காக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு
ரமலான் பண்டிகை வந்து மார்ச் 19ஆம் தேதி, ஆனா இப்பவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமா அறிவிச்சிட்டு இருக்காங்க. சோ என்னென்ன பண்ண முடியுமோ, எப்படி எப்படிலாம் இலவசங்களை கொடுக்க முடியுமோ, எப்படி எப்படிலாம் மக்களை வந்து ஏமாத்த முடியுமோ, இந்த கடைசி நேரத்துல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அவங்க மேல கிரியேட் பண்ண முடியுமோ அதுக்கான முயற்சி எல்லாத்தையுமே திமுக பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க காட்டுறாங்கல்ல ஒரு அக்கறை, மக்கள்கிட்ட வந்து நம்ம மேல வந்து ஒரு அக்கறை வரணும், நமக்கு நம்ம மேல ஒரு கரிசனை வரணும் மக்களுக்கு அப்படின்னு ஒரு அக்கறை காட்டுறாங்கல்ல. இதுல ஒரு 5% இந்த 5 வருஷமா காட்டியிருந்தாவே திமுக மேல ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனா அப்பெல்லாம் மைனஸ்ல செஞ்சுட்டு சம்பவங்களை வந்து -100 -20ன்னு கொடூரங்களை செஞ்சுட்டு கடைசி நேரத்துல வந்து உங்களை போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் மாத்தி திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. பட் மக்கள் ஏமாறுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மக்கள் ஏமாற மாட்டாங்க. ஆல்ரெடி பல முறை ஏமாந்துட்டாங்க, பல தேர்தலில் ஏமாந்துட்டாங்க. இத மாதிரி பல மாயாஜாலங்கள், கடைசி நேர வித்தைகள் எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டதுனால இப்ப சோசியல் மீடியா இது சம்பந்தமான அவேர்னஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த முறை என்னென்ன யாரு கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற முடிவை தெளிவா எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி தவறுகள் நடந்திருக்குதான், இல்லைன்னு சொல்ல. பட் இந்த முறை அதுல இருந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது, யாருக்கு அழுத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. பட் வந்து என்ன இதுல ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, ஒரு நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அவங்க தனிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா 234 தொகுதியில் நிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சின்னம் கொடுக்குற மாதிரி செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. அவங்களுக்கு சின்னம் வாங்குறது கஷ்டம் தெரியுமா அப்படின்லாம் நிறைய விமர்சனம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்து மேல வைக்கப்பட்டது. பட் அதெல்லாம் தாண்டி 234 தொகுதிக்கும் ஒரே சின்னம் தான், விசில் சின்னம் தான் அப்படிங்கறத தமிழக வெற்றி கழகம் உறுதி பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, பாண்டிச்சேரியிலையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னம் தான் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இங்க எப்படி விசில் சின்னத்துல நிக்கிறாங்களோ பாண்டிச்சேரியிலையும் தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னத்துல போட்டி போட போறாங்க அப்படிங்கிற செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதை தாண்டி இப்போ என்ன ரீசெண்டா நிறைய நம்ம இந்த திமுக, காங்கிரஸ், அதிமுக அவங்களுடைய எழுச்சி பயணம், தமிழக வெற்றி கழகம் இது விஷயங்கள்லாம் பேசிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் இவங்க எல்லாமே இப்போ களத்துல நின்று போராடக்கூடியவங்க. ஆனா 5 வருஷம் இல்ல, கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. அவங்கள பத்தி பேசக்கூடிய, அவங்க மேல இருக்கக்கூடிய போக்கஸ் அப்படிங்கிறது கொஞ்ச நாளா கம்மியாயிட்டே இருந்தது. ஆனா பிப்ரவரி மாசம் நாங்க ஒரு மாநாடு நடத்துவோம், இந்த மாநாடுனா எப்படி நடத்தணும், கட்டுப்பாட்டோட எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிப்ரவரி மாசம் நடத்தி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து 3-4 மாசத்துக்கு முன்னாடியே, அதுவும் கரூர்ல இந்த விஜய் சம்பவம் நடந்ததுல இருந்தே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க ஒரு மாநாட்டை எப்படி நடத்தி காட்டுறோம் பாருங்க, எவ்வளவு கட்டுக்கோப்பா எவ்வளவு சுத்தமா சூப்பரா நடத்தி காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதனாலேயே அப்ப இருந்து அந்த மாநாட்டு மேல ஒரு ஹைப் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிட்டே இருந்தது. சோ இப்போ பிப்ரவரி 21ஆம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, எந்தெந்த மக்கள்லாம் மாற்றத்தை விரும்புறாங்களோ அந்த மக்களுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து திருச்சியில நடக்க போகுது. எனக்கு அந்த மாநாட்டு மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சீமான் அவர்களுடைய பேச்சு அந்த மேடையில எப்படி இருக்க போகுது, வேட்பாளரா எல்லாரையும் தனித்தனியா அறிவிச்சிட்டாங்க, ஆனா ஒரே மேடையில எல்லா வேட்பாளரையும் உட்கார வச்சு 117 பெண்கள் 117 ஆண்கள் அப்படின்னு ஒரு பிரசன்ஸை காமிச்சு சில விஷயங்களை எடுத்து பேசுவாங்கல்ல, சில முக்கியமான விஷயங்களை சொல்லுவாங்கல்ல, எங்களுடைய தேர்தல் அணுகுமுறை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்க போகுது, எங்களுடைய டார்கெட் இதுதான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல. வெளியில இருக்கக்கூடியவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்க வந்து விமர்சனமும் வைக்கலாம், நாம் தமிழர் தூக்கியும் பேசலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் சீமான் அவர்களுக்கு 2026ல நாம் தமிழர் கட்சியோட இலக்கு இதுதான் அப்படிங்கிற விஷயம் தெளிவா இருக்கும். சோ அது சம்பந்தமான வார்த்தைகள் அந்த மாநாட்டுல சொல்லப்படும். சோ என்ன சொல்ல போறாங்க, அந்த மாநாட்டுக்கு அப்புறம் எதை மாதிரியான அரசியலை எடுத்துட்டு போறாங்க, எப்படி களத்துல வந்து எப்படி வேலை செய்ய போறாங்க நாம் தமிழர், இப்போ அவங்க மேல அந்த போக்கஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்குல்ல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி, இதுக்கு முன்னாடி மீடியா அப்படின்னா சீமான் மட்டும்தான், சீமான் 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 தான் இருந்தது தினமும், ஆனா இப்போ அந்த லைம் லைட் அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல, அதை திரும்ப எப்படி அவங்க மேல திருப்ப போறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்கான விடை அப்படிங்கிறது அந்த மாநாட்டுல கிடைக்கும். மாநாட்டுக்கு அப்புறம் சீமான் அவர்கள்
திரும்ப அந்த மீடியா போக்கஸை நாம் தமிழர் கட்சி மேலையும் அவங்க மேலையும் திருப்புவாங்க அப்படின்னு நம்புறேன். நீங்க மாற்றத்தை விரும்பும் மக்களாக இருந்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட மாநாடு பிப்ரவரி 21 திருச்சியில நடக்குது. முடிஞ்சா நீங்களும் போய் கலந்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இத மாதிரி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், மற்ற விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.